வக்ஃபு சட்டம் மீது முழு தடை இல்லை. மத்திய அரசு 2024 ஏப்ரல் மாதத்தில் வக்ஃபு திருத்த சட்டத்தை கொண்டு வந்தது. இது குறித்து எதிர்க்கட்சிகள், பொதுமக்கள், சமூக அமைப்புகள்னு பலரும் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. காரணம் என்னன்னா, இந்த திருத்தம் மூலம் வக்ஃபு வாரியம் தலைகீழான மாற்றம் பெற்றுவிடும். இது தேவையற்றதுன்னு பலரும் குற்றம் சாட்டினாங்க. இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்டது. இதற்கு எதிராக 70க்கும் மேற்பட்ட வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்க முதல் நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அமர்வு விசாரிக்க இருந்தாரு. ஆனா அவர் விரைவில் ஓய்வு பெறுவதால இந்த வழக்கு நீதிபதி PR கவாய் தலைமையிலான அமர்வு மாத்தினாங்க. கபில் சிபில், அபிஷேக் மனு சிங்வி ஆகியோர் இந்த வழக்குல வாதிட்டாங்க. அதுல அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த சட்ட திருத்தம் மூலம் அரசு தரப்புக்கு அதிக அதிகாரம் கிடைக்கவே வாய்ப்பு இருக்கு, மக்கள் உரிமைகள் இதனால பின்னுக்கு தள்ளப்படும்னு பேசினாங்க. இதற்கான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் இன்று வழங்கியிருக்கு. வக்ஃபு சட்டத்திற்கு முழுமையாக தடை இல்லை, ஆனா சில முக்கியமான விதிகள் பொதுமக்களின் உரிமைகளை பாதிக்கும் விதிகளுக்கு இடைக்கால தடை செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதன் முழுமையான விசாரணை தொடர்ந்து நடக்குமாம். எதுவா இருந்தாலும் மக்களின் உரிமை பாதிக்காம இருந்தா சரி.